குருவின் தினம் ஒரு சுவடுகளில் யாருக்கு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய மனம் மறு பகுப்பாய்வில் செல்லுதுங்கிறதுக்கான ஒரு புது யுக்தியே சொல்லலாங்க. ஒரு மனிதன் தன்னை 2 முறையிலிருந்து 6 முறை வரைக்கும் ஒரு நாளைக்கு தன்னையே பகுத்தறிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அந்த வாய்ப்புக்கான மிகப்பெரிய ஆடுகளம் எதுனா, நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த பார்வையின் கோணம் தாங்க. இது எப்படி ஒரு மனதின் தன்மையாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய மனதின் தன்மை இந்த 6 கோணங்கள்லேருந்து உங்களை மாறுபடுத்தி காட்ட ஒரே நிலையிலிருந்து உங்கள் உண்மை தன்மையை காட்டிருச்சுன்னா, அப்போவே நீங்கள் உங்களை உணர்ந்ததாக அர்த்தம் கூட எடுத்துக்கலாங்க. இந்த 6 கோணங்களும் யாரால் உணர்த்தப்படுங்கிறத மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். அதுதாங்க உங்களுக்குள் இருக்கின்ற அந்த நாதம்ங்கிற நாதராக இருக்கணும். அந்த நாதர் தான் உங்களுக்குள்ள நாத ஒளியாக, உங்களுக்குள்ள ஓங்காரமாக, உங்களுக்குள்ள ஆதீனமாக இருந்தாருன்னா, அவரே இவை அனைத்திற்கும் உச்சத்திலிருந்து உங்களுடைய உணர்வலைகளுக்குள்ள முழு சயனத்திலும் விளக்கம் கூட தர முடியுங்க. யார் ஒருவரெல்லாம் தன்னுடைய சயனத்தில் கூட மீண்டும் ஒரு பகுப்பாய்வை இதே போல் எடுத்துக்கொள்ளும் பொழுது தன்னுடைய ஆகம உறக்கம் கூட உண்மையான நியதியை கொடுத்ததுன்னா, அவங்களுக்குள்ள விழித்து எழும் பொழுது அவங்க எப்பவுமே விழித்து எழும் நிலையிலிருந்து முழு விழிப்புணர்ச்சியிலேயே இருக்கலாங்க. இந்த நாள் யாருக்கெல்லாம் மிகவும் அற்புதமான நாளாக இருக்கின்றதோ, உங்களுடைய 6 கோணங்களையும் அவதார நாளாக எடுத்துக்கிட்டு இன்றைய நாளில் உங்கள் மனதின் நிறனை நீங்கள் ஆராயும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் விடையாய் நான் இருக்கின்றேன் என்றும். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.